மீனுமா மீன் மீன் வாங்கலையோ மீனோ மீன். என்னண்ணே எப்பவுமே காலையிலேயே மீன் எடுத்தாந்துருவீங்க, இப்ப நான் சாயங்காலமா எடுத்துன்னு வரீங்க? அட அதை ஏமா கேக்குற, காலையில ஊரெல்லாம் சுத்தி சுத்தி வந்துட்டேன், யாருமே வாங்கல. வெயிலும் ஒரே வெயில், நானும் வீட்டுக்கு வந்துட்டேன். அதான் சாயங்காலமா எடுத்துன்னு போலான்னு எடுத்துன்னு வந்திருக்கேன். வாங்கிக்கமா, 1 கிலோ 100 ரூபாய் தான், அதிகமா கூட இல்ல. இல்லண்ணே எனக்கு மீன் வேண்டாம், நான் காலையில நீங்க வருவீங்கன்னு பார்த்துட்டு நான் சிக்கன் வாங்கியாந்து செஞ்சுட்டேன். அட வாங்கிக்கமா, உனக்காக நான் 80 ரூபாய்க்கு தரேன் 1 கிலோ. அட இவரு என்ன வாங்கினதான் போவார் போலியே. மா கவலியும் காணாங்கத்து மீனும் வச்சிருக்கிறேன். இல்லண்ணே நான் இன்னைக்கு வேண்டாம், நான் நாளைக்கு நாளைக்கு தேவைப்படும், நான் வாங்கிக்கிறேன். சரிம்மா சரி, இன்னைக்கு எனக்கு ஒண்ணும் வியாபாரம் ஆகாது போல. மீனோ மீன் வாங்கலையோ மீனோ. இந்த மீனை வாங்கி நான் வச்சு என்ன பண்றது? காலையில எடுத்த அந்த மீனா இது என்னைக்கு வந்துச்சு, என்னைக்கு பிடிச்சாங்களோ இதை வாங்கி வச்சேன்னா என் மாமியா கேள்விக்கிட்ட என்னால பேசி மாற முடியாது. பழைய மீனா இருக்கவோ 100 ரூபாய்க்கு தராரா, 200 ரூபாய்க்கு தராரா 1 கிலோ. இது புது மீனை எடுத்துன்னு வந்திருந்தா 300 400 கிலோ, அதை குறைக்க மாட்டாரே. ஏன் மாமியா கேள்வி எப்ப என் புருஷன் கிட்ட கோத்து விடலான்னு இருக்கா. இதை வாங்கி வச்சு செஞ்சு வச்சா என் புருஷங்கார வந்து தலையிலே தூக்கி போட்டு ஊத்துவான் அந்த குழம்பு. நல்ல வேலை வாங்காத எஸ்கேப் ஆயிடாச்சு. மீனுமா மீன் வாங்கலையோ மீன். அட என்ன ஒரு ஜனத்தை கூட காணா, காலையில தான் யாரும் இல்ல, இப்ப எங்கன்னா வித்தலான்னு பார்த்தா யாரும் கிடைக்க மாட்டாங்களே. என்னம்மா அன்னைக்கு மீன் வாங்கிக்கோமா. என்னண்ணே இப்ப எடுத்துட்டு வரீங்க மீன்? காலையில விக்கலையா? காலையில வித்தமா, ஒன்னும் வியாபாரம் ஆகல, யாரும் வாங்கல, அதான் இப்ப வித்தலான்னு வந்தேன். எங்க நம்ம ஊர்ல யாருமே வெளியில வர மாட்டாங்களே, காணாமே. அடிக்கிற வெயிலுக்கு யாருன்னு வெளியில வராங்க? அதான் வெய்ய தாங்க முடியல, அவங்கவுங்க வீட்டுல போய் கதவு சாதினுக்குறாங்க போல. சரிம்மா மீன் வாங்கிக்கோமா, கவலை இருக்குது, காணாங்கத்து இருக்குது, 1 கிலோ வாங்கிக்க. இல்லண்ணே மீன் வேணாம், நான் காலையிலே பிரியாணி ஆக்கி செஞ்சுட்டேன். சரி காலையில தான் கறி, சாயந்தரம் மீன் ஆக்கி சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்ல தானே. சாயந்தரம் இல்லண்ணே, இதே எங்க மூத்தார் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போறோம், அதனால சாயந்தரம் நாங்க அங்க போய் சாப்பிட்டுக்குவோம். சரிம்மா அப்படியா, சரி மீன் வாங்கலையோ மீனு. ஓ அப்பாடா, நல்ல வேலை தப்பிச்சேன், இல்லைன்னா அந்த மீனை ஏன் தலையில கட்டிட்டு போயிருப்பாரு. பழைய மீனை வச்சு நான் என்ன பண்றது? அட என்னடா இது வாழ்க்கை, எதை நோக்கி நம்ம வாழ்க்கை போயின்னு இருக்குதுன்னே தெரியல. தூங்கணுமா ஏந்தமா சாப்பிட்டமா படுத்தமா, தூங்கணுமா ஏந்தமா சாப்பிட்டமா படுத்தமான்னு அப்படியே போயினுக்குது. யார் இது சின்ன பொண்ணு மாரி இருக்குது, சின்ன பொண்ணுகிட்ட எப்படியாவது வித்துற வேண்டித்தான். மீனுமா மீன் வாங்கலையோ மீனு. அங்கிள் என்ன அங்கிள் இந்த நேரத்துல மீன் விக்கிறீங்க? அடே காலையில இருந்து விக்கிறமா, யாருமே வாங்கல, ஒரு ஆள் கூட வாங்கல. மீனெல்லாம் வித்து வெயில கடந்து நாத்த எடுத்துக்கச்சு. மீன் வாங்கிக்கிறியா பாருமா, கவலை இருக்குது, காணாங்கத்து இருக்குது, 1 கிலோ 50 ரூபாய் தான். இது என்னடா ஆச்சரியம், மத்த நாளெல்லாம் 300 400ன்னு வித்துட்டு இப்போ ஒன்னும் விக்கல, என்னவோ 50 ரூபாய்க்கு வாங்கிக்கிறியான்னு கேக்குறாரு. என்னம்மா வாங்கிக்கிறியாமா, ஒரு 2-3 கிலோ வாங்கிக்க. அங்கிள் பழைய மீனா இருக்கவோ ஏமாத்தி வித்துட்டு போயிடலான்னு பாக்குறீங்க? இல்ல அங்கிள் இப்போதைக்கு மீன் வேணாம். சரிம்மா எப்படியாவது ஏமாத்தி வித்துலான்னு வந்தேன், ஒருத்தவங்க கூட வாங்குற மாரி தெரியல. இந்த மீனை எடுத்து போய் நான் என்ன பண்றது, ஏற்கனவே இந்த மீன் கெட்டு போச்சு, எங்கேயாச்சும் அப்படிதான் போய் கூட்டிட்டு போகணும். சரிம்மா சின்ன பொண்ணு, நான் கிளம்புறேன். அப்போ இந்த மீனெல்லாம் என்ன அங்கிள் பண்ண போறீங்க, இவ்வளவு மீனையும்? என்னம்மா பண்ண போற, யாரும் வாங்குற மாரி இல்ல, இருந்தாலும் வேஸ்ட் தான், அதான் எடுத்துன்னு போய் கீழே கொட்டிடலான்னு பாக்குறேன். இவ்வளவு மீன் கொட்ட போறாரா? சரி இந்த மீனை எப்படியாவது நம்ம வாங்கிப்போம். நாம ஏன் ஒரு வேலை பண்ணக்கூடாது, இந்த மீனை வாங்கி நல்லா கழுவிட்டு நல்ல மீனெல்லாம் எடுத்துக்கின்னு ஃபிஷ் ஃப்ரை பண்ணி வித்துடுவோம். சரி இதான் நல்ல ஐடியா. அங்கிள் இந்த மீனெல்லாம் ஏன் கீழே கொட்ட போறீங்க, இங்க வைங்க. வேணாமா, இந்த மீன் வேஸ்ட் தான், தேவையில்லாத மீன் கொட்டிட்டே போயிட்டு நானு. இல்ல அங்கிள் நீங்க வைங்க, நான் நல்ல மீன் நல்லா பார்த்து எடுத்துக்கின்னு மீதி கெட்டு போன மீனை நான் தூக்கி போட்டுறேன். எப்படியும் குப்பையில தான் கொட்ட போறீங்க, இங்க வைங்க. சரிம்மா இந்தா, எப்படி நான் கொட்ட தான் போறேன், இந்தா நல்ல மீனெல்லாம் எடுத்துக்கின்னு மீதி மீனை கொட்டிடு. நீங்க போங்க அங்கிள், நான் கொட்டிடுறேன். நல்ல வேலை இந்த மீனெல்லாம் எப்படியோ வாங்கியாச்சு. இதை வச்சு நல்லா மஞ்சத்தூள் மிளகாப்பொடி எல்லாம் போட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணி வித்துற வேண்டியதுதான். வாங்கம்மா வாங்கக்கா வாங்க, சுட சுட மீன் வந்து சாப்பிட்டு பாருங்க, டேஸ்டா இருக்கும். வாங்கம்மா வாங்க, நெய் மீன் வந்து சாப்பிட்டு பாருங்க, அப்புறமா காய்ச்சி கொடுங்க. ஏய் வசந்தி, என்னடி சின்ன பொண்ணு புதுசா மீன் கடையெல்லாம் போட்டு உட்காந்துருக்கா? அதான்க்கா எனக்கு தெரியல, வாங்க போய் பார்க்கலாம். என்ன சின்ன பொண்ணு மீன் கடையெல்லாம் புதுசா போட்டு உட்காந்து இருக்க? வாங்கக்கா மீன் சாப்பிடுங்க வாங்க. எக்கோ எங்க மாமியாரி எதனா ஒரு தொழில் வைக்கணும்னு சொல்லின்னு இருந்துச்சு, அதான்க்கா இந்த மீன் கடையை வச்சேன், சாப்பாட்டு கடை எல்லாம் வச்சா நல்லா டெவலப் ஆகும். ஆமா சின்ன பொண்ணு, நல்ல தொழில் தான். இந்த மீனை சாப்பிட்டு பாருங்க, நெய் மீனுக்கா சூப்பரா இருக்கும். மீன் எவ்வளவு சின்ன பொண்ணு? எக்கோ ஒரு மீன் வாங்கினா 30 ரூபாய், 2 மீன் வாங்கினா 50 ரூபாய். சரி சின்ன பொண்ணு, எனக்கு 2 மீன் கொடு. இந்த வசதி இதை சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குதுன்னு. சின்ன பொண்ணு மீன் சூப்பரா இருக்குதுடி. அப்படியே சொல்ற, எனக்கு நீ சாப்பிடறதெல்லாம் பார்க்கும்போது நாக்கு ஊறுது. அது எப்படி நல்லா தான் இருக்கு, சின்ன பொண்ணு செய்யறது இல்ல. இந்தாக்கா நீங்க சாப்பிடுங்க. சின்ன பொண்ணு உண்மையிலே மீன் நல்லா இருக்குது, சாப்பிடறதுக்கு நல்லா டேஸ்டா இருக்குது. சாப்பிடுங்க, உங்களுக்கு எவ்வளவு தடவை வேணுமோ வாங்கி சாப்பிடுங்க. வாங்க எல்லாருக்கும் வறுத்த மீன் பொரிச்ச மீன் எல்லாம் வச்சிருக்க, வாங்க வந்து சாப்பிடுங்க. சின்ன பொண்ணு 2 மீன் பார்சல் பண்ணு. 2 இல்ல வேணாம், மாமியா கேள்வி வேற கிடக்கா, ஒரு 3 மீனா பார்சல் பண்ணு. ஏக்கா 3 மீன் ரெடி வசந்தி, 2 பேர் வீட்டுல கிடக்காளுக்குல, அவளுக்கு 2. நம்ம வாங்கிட்டு போகும்போதே மோப்ப முடிக்கும் அந்த கேள்வி, அதுக்கு ஒரு மீன்.
அதான் 3மே சொல்லியிருக்கேன். சரிக்கா சரி. வாங்கம்மா வாங்க வாங்கக்கா வாங்க, சுட சுட நல்லா வறுத்த பொரிச்ச மீன், நெய் மீன், நெய் மீன். வாங்கம்மா வாங்க, பொரிச்ச மீன், பொரிச்ச மீன். என்ன சின்ன பொண்ணு மீனெல்லாம் குப்பியில கொட்டிட்டியா? என்ன மீன் குப்பையில கொட்டிட்டியா? ஐயோ இவரா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீதி கதை பார்க்கணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்தது பார்ட் 2 போடுறோம்.